அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை பிடிச்சா கொள்ளு, அவ்வளவுதான் அதனுடைய மனசுல இருக்கும். அந்த வேடுவன் கருணையே இல்லாத ஒரு வேடன் ஒரு தாய் முயல் அவன் காலை பிடிச்சதுங்கிறதுக்காக கருணை வந்து அந்த முயலை உயிரோட விட்டான்னா கருணையே வடிவாக இருக்கக்கூடிய பெருமாள் நம்மை கைவிடுவானா? அவன் பாதத்தை பிடிச்சா கைவிடுவானா? விடுவானா? பிடிக்கிறத கெட்டியா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? கெட்டியா எப்படி பிடிக்கிறது? ஆச்சாரியன் வாயிலாக பிடிக்க வேண்டும், ஆச்சாரியன் மூலமாக பற்ற வேண்டும். அதுக்குதான் ராமானுஜர் திருவடிகளை பற்றி அவர் மூலமாக நாம் பகவானை பற்றுகிறோம். ஏன் ஆச்சாரியன் மூலமாக பற்ற வேண்டும்? பெருமாளை டைரக்டா பிடிச்சிட்டா என்ன அப்படின்னா, எப்படி நடக்கணும், எப்படி இருந்தா நமக்கு நல்லதுன்னு நமக்கு ராமானுஜர் தான் சொல்லி கொடுக்கணும். பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க வைக்கிறது யாருடைய டியூட்டி? ராமானுஜருடைய டியூட்டி. நாமா போய் பண்ணோம்னா எது கோயில்ல பண்ணக்கூடாதோ அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெருமாளை வேகமா சேவிக்க போயிட்டு இருக்காரு ஒரு சுவாமி, இன்னொருத்தவங்க போறாங்க, எங்க இருக்கிறவங்க போய் தலுங்க தலுங்க தலுங்க, என்னமா சேவிக்க போறியா? இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு இப்படி திரும்பி நின்று போட்டோ எடுத்து, பெருமாள் நானும் நீ ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். அங்க வந்துமா செல்ஃபி?